வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் டியூட்டோரியல் போடுறோம் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்ன டியூட்டோரியல் போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தாங்க நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. என்னை மொபைலை பற்றி போடலாமா அல்லது நம்ம கம்ப்யூட்டரை பற்றி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, நம்ம கம்ப்யூட்டரை பற்றி போடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. சரி, அதில் என்ன டியூட்டோரியல் போடலாம் அப்படின்ட்டும் யோசனை ஓடிட்டே இருந்துச்சுங்க. அப்போ தான் ஒரு டியூட்டோரியல் இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த டியூட்டோரியல் தான் இப்போ போட போகிறோம். அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நான் உங்கள் பிஜான். வாங்க டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் பாஸ்வேர்டு டிஸ்க் ரீசெட் க்ரியேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறீங்க இல்லையா. நம்ம சாதாரணமாக நம்ம லேப்டாப்பில் லாகின் பண்ணி வச்சுட்டோ அல்ல நம்ம டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணிட்டோ உள்ளே இருந்து நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது ஈஸி. ஆனால் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அல்லது உங்களுடைய பாஸ்வேர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ணணும். அப்படி ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி பாஸ்வேர்டு டிஸ்க் ஒன்று தேவைப்படும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டியூட்டோரியலில் இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ விண்டோஸ் 11 உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதே தான் உங்களுக்கு விண்டோஸ் 10 எல்லாத்தையும் சேம் தான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஸ்டார்ட் மெனு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணோம். Start window, search box, edit, C. Create a password reset disk, control panel, press right to switch preview on level on. இப்போ சொல்லுது கிரியேட் அ பாஸ்வேர்ட் டிஸ்க் அப்படின்னு வந்துருச்சு. என்டர் கொடுக்குறேன். Forgotten password wizard dialog. Welcome to the forgotten password wizard. This wizard helps you create a password reset disk. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எத்தனை முறை வேணுனாலும் நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு டிஸ்கில் ஒரு முறை தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும், அந்த பாஸ்வேர்டு ரீசெட் க்ரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா, இந்த லாகின் அக்கௌண்ட்டு மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் விண்டோஸ் லாகின் பண்ணும்போது அந்த யூசர் நேம் கேட்கும். ஒருவேளை நீங்கள் அந்த யூசர் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த அக்கௌண்ட்டுக்குரிய பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் அதுவே எடுத்துக்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம்னா ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த டிஸ்கை இன்சர்ட் பண்ணி தான் நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு. Cancel next button alt N. நெக்ஸ்ட் பட்டன் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்த இதில் டிஸ்க்கு செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது, எந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், USB drive H. இப்போ நம்ம USB drive H சொல்லுது. ஏன்னா இப்போ நான் அதான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இப்போ நான் டேப் கொடுக்குறேன். Back button alt B. பேக் பட்டன் இருக்குது. Next button alt N. நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நான் இப்போ நெக்ஸ்ட் பட்டன் கொடுக்குறேன். Heavily pressed current user account password. Edit protected alt C blank. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டில் தான் இருக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த கரண்ட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லி கேட்குது. அப்படி இல்லை அப்படின்னு நான் இப்போ பிளாங்காக கூட விட்டுறலாம். இப்போ நான் இதை பிளாங்காக விட்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டேப் கொடுத்தா பேக் பட்டன் சொல்லுது. Next button alt N. இப்போ நெக்ஸ்ட் பட்டனில் வச்சு என்டர் கொடுக்குறேன். Wrong password dialog. The password you entered is incorrect for this user account. Please try again. Okay. இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லி கேட்குது. அந்த பாஸ்வேர்டு நான் எம்டியாக விட்டேன். அது என்ன சொல்லுதுன்னா ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டு டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ டேப் கொடுக்குறேன். Back button alt B. Back. Next button alt N. Next button. Forgotten password wizard dialog. Next button alt N. 100%. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் கேட்குது. திருப்பி நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். Heavily pressed unavailable. Finish button. இப்போ ஃபினிஷ் கேட்குது. ஃபினிஷ் கொடுத்தேன். இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்க்கு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ ஒரு ரீசெட் டிஸ்க் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்.
முதல்ல நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அது ஃபர்கெட் டைப் பண்ணிடுறீங்க. அது பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச்னு காட்டும். உங்களுடைய விண்டோஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது அதில் வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த யூஎஸ்பி டிரைவை சொருகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பி டிரைவ் இதுதானா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புது பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். ஹிண்ட்டு டைப் பண்ண சொல்லி கேட்கும். ஹிண்ட் எதுக்கு அப்படின்னா அதை என்ன மாதிரி உங்களை அந்த ஹிண்ட்டு வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்டு ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அந்த ஹிண்ட்டு சஜஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு புது பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய புது பாஸ்வேர்டை வச்சு நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டுட்டோரியல். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.